ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் இந்த மாதிரி அழகாக இருக்க சீனரியை பார்க்க பார்க்க இன்னும் வந்து ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது பார்த்துடணுன்ற மாதிரி. எப்படி மழை வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது நிப்பாட்ட போகிறதில்ல, எல்லாத்தையும் எடுத்து காட்டிடுறேன் வாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கேன். பஸ் ஸ்டேஷன் தாங்க தேடி போயிட்டுருக்கோம். நம்ம நடந்து போகும்போதே ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிடுச்சு. அவங்க நடுவுலாம் நிற்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம ஒரு மாதிரி கையை போட்டு சட்னி ஏறிடலான்னு பார்த்தா நடக்காது. சரி ஓகே, நம்ம பஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். போவோம். இங்கே பாருங்க, நம்ம பஸ் உள்ளே தான் இருக்கோம். பஸ் உள்ள இவ்வளோ அழகாக இருக்கும், ஆளே இல்லை. நல்லா உங்களுக்கு காட்டுறேன். ஆள் வேறு ஒரு மாதிரி நினைப்பாங்க. செம்மையாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக. ஆனால் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எல்லாம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சைட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நடுவுலாம் நீங்கள் பேக்லாம் எடுத்துருந்தாங்க அப்படியே போட்டுருக்கேன். அவ்வளோ ஒரு கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்த இவர் வந்து டிரைவர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நம்ம வந்து இன்னொரு இடத்துல பஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு மேப்பில் கரும்பு கொடுத்தது அந்த சைடில் சீட்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா பஸ் ஓடிச்சு. நான் அந்த இடத்துல ஆகினேன். அப்புறம் அவர் பார்த்தாரான்னு தெரில, எனக்கு டவுட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் போய் நின்ட்டார் அவர் அந்த ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நின்ட்டார், அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னடா நமக்காக தான் நிற்கிறாரு ஓடிக்குள்ள. அப்படின்னு பார்த்தா நின்றுட்டே இருந்தார். மறுபடியும் ஏறிட்டேன்.